எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம கணக்குல ஒளிஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான மேஜிக் ட்ரிக்க கத்துக்க போறோம். ரெடியா? சரி, வாங்க ஆரம்பிக்கலாமா? இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச். 23 பெருக்கல் 11 மனசுக்குள்ளேயே எவ்வளவு வேகமா போட முடியுதுன்னு ட்ரை பண்ணி பாருங்களேன். இதோட பதில் 253. கரெக்டா? உண்மையா சொல்லணும்னா இந்த பதில சில நொடிகளுக்குள்ளேயே கண்டுபிடிக்க முடியும். ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இன்னொரு கணக்கு. இப்போ 72 பெருக்கல் 11. இந்த தடவை இன்னும் வேகமா ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். பதில் 792. எப்படி இவ்ளோ ஸ்பீடா? இது ஏதோ மேஜிக் பண்ற மாதிரி இருக்குல்ல? ஆனா இது மேஜிக்கே இல்ல. சரி, வாங்க அந்த மேஜிக் என்னன்னு பார்க்கலாம். உண்மையா சொல்ல போனா இது மேஜிக் கிடையாது. இதுக்கு பின்னாடி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விதி இருக்கு. நாம முதல்ல பார்த்தோமே, அந்த 23 பெருக்கல் 11 கணக்கையே எடுத்துக்கலாம். அத வச்சே இந்த ட்ரிக்கை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பாருங்க, ரொம்ப சிம்பிள். முதல்ல அந்த 2 நம்பரையும், அதாவது 2ஐயும் 3ஐயும் தனியா பிரிச்சுக்கோங்க. அப்புறம் அந்த 2 நம்பரையும் ஒன்னா கூட்டுங்க. 2ஐயும் 3ஐயும் கூட்டினா என்ன வரும்? 5. இப்போ அந்த 5 நம்ம பிரிச்சு வச்ச 2 நம்பருக்கும் நடுவுல போடுங்க. அவ்வளவுதான், 253. இப்போ உங்களுக்கு அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, நீங்களே ட்ரை பண்ணி பார்க்க ரெடியா? வாங்க இன்னும் சில கணக்குகளை போட்டு பார்க்கலாம். இப்போ 45 பெருக்கல் 11 என்ன பண்ணணும்? 4ஐயும் 5ஐயும் கூட்டுங்க. 9. அந்த 9 நடுவுல வைங்க. பதில் என்ன? 495. அவ்வளோதாங்க. அதே மாதிரிதான் நாம ஆரம்பத்துல பார்த்த 72 பெருக்கல் 11 கணக்கும். 7ஐயும் 2ஐயும் கூட்டுனா 9. நடுவுல போட்டா 792. பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு சிம்பிளான விஷயம். சரி, இதுவரைக்கும் பார்த்தது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஆனா ஒரு கேள்வி வருதில்ல, ஒருவேளை அந்த 2 இலக்கத்தையும் கூட்டும்போது வர்ற விடை 10 அல்லது அதுக்கு மேல, அதாவது 2 இலக்க எண்ணா வந்துட்டா என்ன பண்றது? வாங்க அந்த மாதிரி ஒரு கணக்கையும் போட்டு பார்த்திடலாம். இப்போ நம்ம கணக்க 68 பெருக்கல் 11. இங்க பாருங்க, 6ஐயும் 8ஐயும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது? 14. இது ஒரு 2 இலக்க எண். இப்போதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் வருது. அப்போ பதில 6, 14, 8 அப்படின்னு, அதாவது 61, 18ன்னு எழுதலாமா? இல்ல, அப்படி எழுதினா தப்பு. இதுக்கு ஒரு சின்ன ரூல் இருக்கு. இதுக்கு பேர் தான் கேரி விதி. ரொம்ப சிம்பிள் தான், பயப்படாதீங்க. நமக்கு கிடைச்ச கூட்டுத்தொகை 14ல அந்த 2வது இலக்கமான 4 மட்டும் நடுவுல வைங்க. மிச்சம் இருக்கிற அந்த முதல் இலக்கமான 1 நம்மளோட முதல் நம்பரான 6 கூட கொண்டு போய் கூட்டிக்கணும். அப்போ என்ன ஆகும்? 6ஐயும் 8ஐயும் கூட்டுனா 14. அதுல 4 நடுல வைக்கிறோம். மிச்சம் இருக்கிற 1 முதல் எண்ணான 6 கூட கொண்டு போய் சேர்க்கிறோம். அப்போ அந்த 6 இப்போ 7ஆ மாறிடும். சோ பதில் 7, 4, 8. 748. அவ்வளவுதான். சரி, நாம இப்போ கத்துக்கிட்ட இந்த 2 விதிகளையும் ரொம்ப சுருக்கமா ஒரே ஒரு ஃபார்முலாவுல சொல்லிடலாம். பார்க்கலாமா? இதுதான் அது. ஏபி பெருக்கல் 11 சமம் ஏ பிளஸ் பி. இந்த ஒரு ஃபார்முலா தான் இந்த முழு தந்திரத்தோட மாஸ்டர் கீ. இனிமே நீங்க எந்த 2 இலக்க எண்ண 11ஆல பெருக்கணும்னாலும் இத ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அப்போ இன்னைக்கு நாம என்ன கத்துக்கிட்டோம்? இது வெறும் ஒரு கணக்கு ட்ரிக் கிடையாது. இது உங்களுக்கான ஒரு புது சூப்பர் பவர். எந்த ஒரு 2 இலக்க எண்ணையும் 11ஆல கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள பெருக்கலாம். சிம்பிள் ரூல் என்ன? பிரிங்க, கூட்டுங்க, நடுவுல வைங்க. ஒருவேளை கூட்டுத்தொகை 2 இலக்கத்துல வந்தா கேரி விதியை பயன்படுத்துங்க. அவ்வளவுதான். இப்ப யோசிச்சு பாருங்க, இது மாதிரி கணக்குக்குள்ள இன்னும் எத்தனையோ சுவாரஸ்யமான தந்திரங்கள் நம்ம கண்ணு முன்னாடியே ஒளிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா? நாம தான் அதை கண்டுபிடிச்சு கத்துக்கணும்.